செல்ல குழந்தையே, சங்கடகருத்தின இந்த வேளாண் கிழமையில் என் பிள்ளை உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நினைத்த காரியத்தில் வெற்றியை பெற போகின்றாய் என்கின்ற நல்ல செய்தியினை உனக்கு சொல்வதற்காக உன் அம்மா இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பேரதிர்ஷ்டத்தினை இன்று உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக உன் தாயானவள் வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் என்பது உண்மைதான். ஆனால் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டார்கள் என்பது அதை விட மிக சிறந்த உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு நடப்பதெல்லாம் நாம் நல்லவராக இருப்பதனால் மட்டும்தான் இந்த சோதனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் நாம் கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நமக்கு நீங்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும், இல்லை என்று ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் என் பிள்ளைக்கு நான் சொல்கின்ற விஷயம் இதுதான். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும், அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கு உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கின்றது என்பதை தான் எனக்கு தெரியும் அல்லவா? உனக்கு தெய்வங்களினுடைய உறுதுணை இருக்கின்றதா இல்லையா என்று உன் அம்மா உனக்கு இத்தனை பெரிய வாக்கினை தருகின்றேன். அதனால்தான் நம்பிக்கையோடு எப்போதும் உன்னோடு தான் இருக்கின்றது. உன்னுடைய பலனை அவர்கள் நிச்சயமாக கொடுப்பார். இன்று விநாயகப் பெருமானின் பலனை அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த திருப்பங்களும் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் இன்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சோதனைகள். ஆனால் ஒவ்வொரு விடியலிலும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் கைகூடி வரும் என்கின்ற நம்பிக்கையில் தான் ஆரம்பிக்கின்றாய். அப்படியானால் அந்த இலக்கை அடைவதற்கு இடையில் வருகின்ற இந்த சோதனைகளை நீ கடந்துதான் ஆக வேண்டும். என் குழந்தையே, ஒருவனை மனிதராக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் கிடையாது. அவனுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகள் தான், துன்பங்களும் தான் என்பதை நீ புரிந்து கொண்டு இவை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தது உன்னை ஒரு மனிதனாக மாற்றி இந்த சமூகத்தில் நல்லபடியாக வாழ வைக்க என்பதை நீ புரிந்து கொள். மகிழ்ச்சி என்பதனை எங்கு தேடியும் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. சங்கடங்களும் துன்பங்களும் அந்த மகிழ்ச்சி உனக்குள்ளே தான் இருக்கின்றது. நீ நினைத்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சியை உனக்குள் கொண்டு வந்து விட்டால் போதும். இந்த துன்பங்கள் எல்லாம் உனக்கு இருக்காமல் ஓடிவிடும். தடைகளை உற்று உற்று பார்க்காதே, அதனால் உன்னால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். தடைகளை மட்டும் நினைத்து நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் நல்லபடியாக என் பிள்ளை நீ நடந்து கொண்டிருந்தால் உன்னுடைய குறிக்கோளை என்னவோ அதை மட்டும் நீ உற்றுப்பார். உன்னுடைய தடைகள் மறைந்துவிடும். உத்வேகத்தோடு நீ வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் நீ கேட்ட சில விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொல்லிவிடாதே. ஏன் தெரியுமா? நல்லவர் அவர்கள் செவிகளில் விழுந்தால் நிச்சயமாக விஷயமாக, கெட்டவர்கள் செவியில் விழுந்தால் நல்ல விஷயம் கூட கெட்ட விஷயமாக மாறிவிடும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, பிறப்பும் இந்த இறப்பும் மட்டும்தான் உன்னை தேடி வரும் என்பதையும் மற்றவை எல்லாவற்றையும் நீதான் தேடி செல்ல வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நீ உனக்கானதை தேடி பெற்றுக்கொள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளைக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இரண்டும் இந்த வாழ்க்கைக்கு அவசியம் என்றாலும் அதிகமான சகிப்பு தன்மையும் அதிகமான பொறுமையும் ஒரு தனி மனிதனினுடைய அமைதியை நிச்சயமாக குலைத்துவிடும். காலப்போக்கில் தன்னுடைய சுயமரியாதையை இழக்க நேரிடும்.
அதனால் என் பிள்ளையில் இருக்கின்ற எல்லைகளை நீ தீர்மானித்து விட்டு தான் செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள். எல்லா நேரங்களிலும் வாழ்க்கையில் ஒன்று போல இருக்க வேண்டும் என்று உன்னுடைய பொறுமைக்கும் சோதனைக்கும் கவனமாக இரு. மற்றபடி எந்த இடத்தில் என் பிள்ளை பேச வேண்டுமோ அந்த இடத்தில் மட்டும் பேசிவிட்டு நகர்ந்து சென்று கொண்டே இரு. சிறு சிறு நீரோட்டங்கள் தான் நதியை உருவாக்குகின்றது. அதுபோலதான் சிறு சிறு போராட்டங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்குகின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் உன்னுடைய கால்களால் நீ நடந்து போக பழக வேண்டும். மற்றவர்களுடைய முதுகில் ஏறி ஒரு நாளும் செல்வதற்கு நீ விரும்பாதே. என் பிள்ளையே, மற்றவரின் முதுகில் ஏறி சென்றாய், ஆனால் நிச்சயமாக அவர்கள் உனக்கு கொண்டு சேர்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு உண்மையாக நீ வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் உன்னை கால்களில் வெற்றியை பெறுவதற்கு என்னென்ன உத்வேகம் என கொடுக்க வேண்டுமோ அதை தான் செய்திருப்பார்களே தவிர ஒருபோதும் தாம் தோளில் உன்னை தூக்கி சுமக்க மாட்டார்கள். உதவிகள் என்பது வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாதவனுக்கு உதவியை செய்து ஒருவனை முன்னேற விடாமல் ஒருவர் தடுக்கிறார் என்றால் அந்த உதவி வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய கெடுதல் தான் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, அதில் உன்னுடைய பங்கு நீ என்ன இந்த வாழ்க்கையில் என்பதை நீ தெளிவில் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக செய்ய தொடங்கு. என் குழந்தையின் வாழ்க்கையில் துணை என்பது உன்னோடு நிற்பது மட்டும் கிடையாது, உனக்கான வாழ்க்கை முழுவதும் நிற்பதுதான். அதன் மீது தவறே இருந்தாலும் மற்றவரிடத்தில் உன்னை விட்டு கொடுக்காமல் உன் தவறை உன்னிடத்தில் மட்டுமே சுற்றி காட்டுவது, இதுவெல்லாம் எப்போதுமே வாழ்க்கையில் அறிந்திருக்க வேண்டிய விஷயம். என் பிள்ளையே, வினை என்பது தன்னை தானே ஒரு நாளும் மீட்டு கொள்ள முடியாது. விரல்களால் மட்டும்தான் அந்த நந்தி கம்பிகளின் உடைய மறைந்திருக்கும். அந்த நந்தத்தை வெளிப்படுத்துவதற்கு அதனால் உன்னை வெளிப்படுத்தும் சக்தியை தேடு. இந்த காலம் உன் கைகளில் வந்துவிடும் என்பதை புரிந்து கொள்வாய். வெற்றி பெறுபவர்கள் எப்போதுமே வாழ்க்கையில் மிக சிறந்த செயல்களை செய்வது கிடையாது. ஆனால் அவர்கள் எப்போதுமே சின்ன சின்ன விஷயங்களை கூட சாதாரணமாக மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கூட மிக சிறந்த முறையில் செய்து வெற்றியை ஈட்டுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நேர்மையாக நடப்பவர்களை விட்டு நடிப்பவர்கள் மேல்தான் எல்லோருமே அன்பு வைக்கின்றார்கள் என்கின்ற ஒரு குறை உனக்குள் இருக்கின்றதல்லவா? அதுதான் அவர்களின் விதி என்றால் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். யார் உண்மையான அன்பு அவர்களிடத்திலிருந்து தப்பித்து கொண்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ கடலில் கலந்திருக்கும் ஒரு துளி நீர் கிடையாது, ஒரு துளிக்குள் ஒளிந்திருக்கும் பெருங்கடல் என்பதையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு. என் பிள்ளை, எல்லாவற்றையுமே மக்க செய்து அழித்துவிடும். உயிர் பிழைக்க செய்வதுதான் இயற்கையில் இருக்கின்ற மிக பெரிய ஆச்சரியம். அதை புரிந்து கொண்டு அதனால் எதற்கும் எந்த இடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் எல்லோரும் வைத்து அதன்படி என் பிள்ளை நீ நடந்து கொண்டால் உனக்கு எந்த சங்கடங்களும் நெருங்கி வராது. மற்றவர்களுக்கு நீ கொடுக்கின்ற இடம், மற்றவர்களை உன் வாழ்க்கையில் நீ நடத்துகின்ற விதம், இவையெல்லாம் தான் ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடுகின்றது. அம்மா சொல்வது புரிகின்றதா என் குழந்தையே? ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதும் நல்லவர்களை ஒதுக்கி வைப்பதும் நீ செய்கின்ற மிக பெரிய தவறு. நீ நல்லவர்களை கண்டறிய முயற்சியில் நிற்கின்றாய் அல்லவா? உன் வாழ்க்கை இதையெல்லாம் நல்லபடியாக காண்பித்து கொடுக்கின்ற ஏமாற்றங்களை தூக்கி சுமப்பவங்களை விட்டு எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக மாறும். எந்த நிலை வந்தாலும்
சரி என்று நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பது மட்டும் இருக்கட்டும். நீ உயர்ந்த இடத்திலே உன்னுடைய மனதில் உன்னை பற்றி வைத்து கொண்டால் யாராலும் உன்னை எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படுத்திவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கின்ற நன்மைகளை நோக்கி இன்றைய நாளை நல்லபடியாக நீ தொடங்கு என்றும் விநாயகப் பெருமானுடைய அருளும் பெற்றுக்கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வெற்றியினை நீ உறுதி செய்ய வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு.